வணக்கம் மக்களே. இன்னைக்கு என் குருவியை எடுத்துகிட்டு போய் என் கோழிகள்கிட்டலாம் போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். ஏற்கனவே கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்தேன்னா பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகி நான் தலையிலத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயே ஆவேன்னு போயிடுச்சு. டேய் இருடா, அது என்ன செய்யுன்னே தெரியாது. ஏன்னா அது வந்து பாருங்கள், பார்க்குது, யாரா இது இத்தனோண்டு இருக்குது, சத்தம் வேற ஓவராக போட்டுகிட்டே இருக்கே அப்படின்னு பார்க்குது. எனக்கே பயம். ஏன்னா உள்ளே விட்டு மண்டையில் நாங்கன்னு ஒரு கொத்திடுச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு தான் சரி வெளியிலேருந்தே விட்டேன். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியுது, ஏற்கனவே வந்து பெட்டியிலேருந்து ஜம்ப் பண்ணிடுச்சு. சரி எப்படி ஜம்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வெளியில் விட்டேன். பார்த்தா அது இப்படி தான் ஜம்ப் பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக பறக்காமல் அந்த அடி குட்டி குட்டியாக அடி பறக்குது. சரி இப்போ தான் ரெக்க முளைக்க ஆரம்பிச்சிருக்கு, அடுத்து வந்து பறந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். சரின்னு இப்போ எல்லோரும் வெளியில் வச்சு கொஞ்சம் நேரம் அது கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுவும் இப்போ எங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே பயம் இல்லாமல் நின்றுக்கிட்டு எதுனாலும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பார்த்திங்களா, தீரன் கையில் வச்சுட்டு அவனும் அவங்ககிட்டையும் ஜாலியாக இருந்துச்சு. அடுத்து தீக்ஷன் கையிலையுமே வச்சுருந்தான். ஸோ இது வந்து ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா குழந்தைங்களுக்கும் வந்து நேச்சரோட கொஞ்சம் கிட்டே வச்சுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, அது பாட்டுக்கு ஜாலியாக நின்று காத்தோட்டமாக என்ன நடக்குது சுற்றி அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருந்தது. ஸோ நம்ம பாட்டுக்கு சாயங்காலம் வேலையை பார்த்துருந்தோன்னா அது பாட்டுக்கு நம்ம தோளில் உட்காந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அடுத்து இது வளர்கிறத பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன